ஒரு தனி மனிதருக்கு ஆன்மீகம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஒரு மனிதனுக்கு உயிர் எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு ஆன்மீகமும் முக்கியம். இங்க அறிவியலை ஏத்துக்கிறீங்க. ஆனா நிறைய பேர் இங்க ஆன்மீகத்தை எடுத்துக்க மாட்றீங்க. புரியுதுங்களா சொல்றது? அறிவியலை வச்சு ஒரு சில விஷயங்கள் நம்ம செய்ய முடியும். ஸோ அது உங்களுக்கு ஆதாரபூர்வமா குடுக்குறது தான் அறிவியல் அப்படின்றது. ஆனா ஆன்மீகத்துல நீங்க ஆதாரம் நீங்க எடுக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்க பயிற்சிகள் எடுக்கும்போது தான், சித்த நிலை அடையும்போது தான், அது அறிவியலையே தாண்டிய ஒரு நிலை தான் ஆன்மீகம் அப்படின்றது. ஸோ இதுக்குள்ளார போகும்போது உங்களுடைய ஆன்மாவை நீங்க உள்முகமா திருப்பி அது மூலயமா நீங்க பல நிலைகள் இருக்கு உள்ளுக்குள்ள. ஏன்னா 7 சக்ராஸ் இருக்கு. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா, சகஸ்காரம் அப்படின்ற இந்த நிலைகள் எல்லாம் இருக்கு. ஸோ நீங்க வெளியே விட்டுட்டு ஆன்மீகம் அப்படின்றது உங்களுக்குள்ளார நீங்க பயணம் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த இறை அருளும் இறை சக்தியும் அப்படின்றது அதிகமாக கிடைக்கும். அதிகப்படியான இறை சக்தி அப்படின்றது பிரபஞ்ச ஆற்றல் ஈர்க்கக்கூடியது நீங்க பெரியவங்க முன்னோர்கள் கட்டி வச்ச எல்லா மரமும் தான் அந்த பிரபஞ்ச ஆற்றல் அதிகமாக அப்சர்வ் பண்ணி கொடுக்குறதே. அதனால தான் ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா 41 நாள் இந்த மரத்தை சுத்தும்பாங்க. அந்த 41 நாள் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் சரி, 41 நாள் அந்த அரச மரத்தையோ இல்லை வேப்ப மரத்தையோ நீங்கள் நார்மலாக நீங்கள் சுத்தும் போது என்ன ஆகும்னா, அது உங்களுக்கு அதீதமான ஒரு இறை சக்தியை இழுத்து உங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விடுது.